ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 10th தமிழுக்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது நேற்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பக்கம் படித்து வச்சுங்க. இதில் வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருப்பா. மெயின் மேட்ரிக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பேப்பர் போடுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர்ஸ் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை டேஷ். செகண்ட் ஒன் மகிழ்ந்து வருமா என்பது டேஷ். தேர்ட் ஒன் நாகூருமி எழுத தொடங்கிய இதழ் என்ன டேஷ். ஃபோர்த் ஒன் பின்வருவனற்றுள் முறையான தொடர் எது. ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் உவப்பின் காரணமாக அக்ரணியை உயர்திணையாக கொள்வது எது டேஷ். சிக்ஸ்த் ஒன் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார். செவன்த் ஒன் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது என்ன யார் எது. எய்த் ஒன் நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் டேஷ். நைன்த் ஒன் சித்திரை வைகாசி மாதங்களில் டேஷ் களம் என்பர். டென்த் ஒன் பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார். ஓகேங்களா? 11th ஒன் அவர் பாடகர் என்பது டேஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையலை. 12, 13, 14, 15 இந்த கொஷின்ப்பா. ஸோ பார்த்துச்சிங்க, பாடல் பார்த்துச்சிங்க. கொஷின்ஸ் ஆனது 12th ஒன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது. 13th ஒன் காருகர் பொருள் தருக. 14th ஒன் இப்பாடல் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் யாவை. 15th ஒன் தூகம் தூக்கிரும் இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? ஸோ இந்த 1 மார்க்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணும் அப்படின்னா ஆன்சரை மட்டும் போடுங்க. உங்களோட 1 மார்க் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2பா. ஸோ பகுதி 2 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16th ஒன் ஸோ நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான முழக்க தொடர்களை எழுதுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 17th ஸோ ஓகே, இதில் 2 மார்க்ஸ் பசங்களா பார்த்து வச்சுங்க. 17th பொறுத்த வரைக்கும் விடை கேட்டு வினா அமைக்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் 1944ஆம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது. இது சிம்பிளாக மாத்திரம்னா அந்த 1944 பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் எந்த ஆண்டு மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் இந்த மாப்போ சிவஞானம் சிலம்ப செல்வர் என்று போற்றப்படுகிறார். யார் வந்து பார்த்திங்கன்னா சிலம்ப செல்வர் என்று இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் 18th வந்து பார்த்திங்கன்னா கலிந்த பெரும் கேள்வியனான் என கேட்டு எழு முழுத உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மைனான் இடைக்காட்டு புலவன் தென் சொல். இவ்வடிகளில் கலிந்த பெரும் கேள்வியானான் யார், காதல் மிகு கேள்வியானான் யார். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. 19th ஒன் சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. 20 தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா, உங்கள் கருத்தை குறிப்பிடுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21 தரும் என்று முடியும் குரலை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பிரிவு 2. ஸோ எவைன 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவைன 5 வினாக்கள் மட்டும் விடையளி. ஸோ 22 பொறுத்து பார்த்திங்கன்னா வினைமுற்றை வினையாளனின் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ஸோ நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23 பழமொழிகளை நிறைவு செய்க. ஒப்பிட்டவரே டேஷ். நெக்ஸ்ட்டு விருந்தும் மருந்தும் டேஷ். ஓகேங்களா? 24 பகுப்பது உறுப்பினர் தருகப்பா வருகைக்கான பகுப்பது உறுப்பினர் தரக்கணும். 25 பார்த்தீங்கன்னா கலை சொல் தருக பேபி ஷவர் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகேங்களா? 26 பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. நெக்ஸ்ட் 27 தொடர்களை அடைப்புக்குறிகள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பெற்றது, தண்ணீர் சொற்றர்களாக மாற்றுங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார். கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். கலவை சொல்றதாக மாற்றுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 28 கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத முதல் நெக்ஸ்ட்டு கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லை பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். ஓகேங்களா? இது மாற்றுங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3
ஸோ பகுதி 3 பிரிவு 1 3 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பெயர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 30 பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ பேராகிராஃப் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் கேள்விகளானது கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான வினாக்களானது ஆன்சரானது பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. விடைகளானது ஆவூர் மூலங்கிழனார் போர் அறம் யாது. நெக்ஸ்ட்டு போர் அறம் என்பது எதனை குறிக்கிறது? யாருக்கெல்லாம் தீங்கு வராத வண்ணம் போர் புரிய வேண்டும். ஓகேங்களா. பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டு 13 வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பேணுவதே இன்றைய அறம் என்ற தலைப்பில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பை ஒன்றை உருவாக்குக. நெக்ஸ்ட்டு பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் 32 வந்து பார்த்தீங்கன்னா மருதி நிலத்தில் இயற்கை கொழுவிற்றிருக்கும் காட்சியை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுக. நெக்ஸ்ட் 33 எவையெல்லாம் அறியேன் என்று கருணேன் கூறுகிறார். 34 அடிப்பெருளாமல் எழுதுகப்பா. அன்னை மொழியை என தொடங்கி பேரரசே என முடியும் வரை உள்ள பாடல் தயவு செஞ்சு படிச்சு வச்சுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா, கம்பல்சரி கேட்பாங்க. அல்லது அல்லல் என தொடங்கும் முத்துளாயிரம் பாடல். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பிரிவு 3ப்பா. ஸோ பிரிவு 3 பற்றி அதே மாதிரி 3 மார்க்ஸில் ஏதாச்சும் 2 35 பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு பெய்த மழையெல்லாம் தொட்டியை நிறைந்திருந்து வாழைத்தோப்பில் குட்டியுடன் நின்ற மாடு கத்தியது. தந்தை என்னிடம் லட்சுமி கூப்பிட்டாள் போய் பார் என்றார். இதோ வந்துட்டேன் என்றவாறே அங்கு சென்றேன். துல்லிய கன்றுக்குட்டியை தடவி கொடுத்து என்னடா விளையாட வேண்டாமா என்று கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தால் அவளிடம் நீயும் இவனும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விடப்பட்ட லட்சுமியை தொட்டிலிருந்து நீரை குடித்தான். இப்பத்தியில் உள்ள வலுமதிகளை பட்டியலிட்டு எழுதுக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 36பா. வேலோடு நின்றான் இடவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. 37 ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. இக்குறட்பாவின் அழகிட்டு வாய்ப்பாடு காண்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பகுதி 4ப்பா. ஸோ பகுதி 4 பொறுத்த வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கும் விடையிலேயே. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வந்து இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. அல்லது கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஊமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி விவரிக்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 39 மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அல்லது உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் எழுதுக. ஓகேங்களா. 40 பொறுத்த வரைக்கும் படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்களில் எழுதுக. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன தோணுதோ என்னென்ன தெரியுதோ அதை வந்து நம்ம பசங்க அழகாக ஒரு கையெழுத்துடன் எழுதுங்க. சரிங்களா. ஸோ 5 பாயிண்ட்ஸ் இதனாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 41 வந்து பார்த்தீங்கன்னா எண் 44 பாரதிதாசன் நகர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வசிக்கும் சா தாமோதரன் மகள் ஜீவிதா மாவட்ட நூலகத்தில் உறுப்பினராக சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை ஜீவிதாவாக கருதி கொடுக்கப்பட்ட நூலக உறுப்பினர்கள் படிவத்தை நிரப்பக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 42 வந்து பார்த்திங்கன்னா பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நற்பண்புகளை பட்டியலிடுக. அல்லது கீழ்பனவற்றை தமிழில் மொழிபாயிருக்கு. ஸோ இதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. அதுக்கு அடுத்து பகுதி 5. ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43ல் வந்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. அல்லது நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விப்பா. இந்த செகண்ட் கட்டுரையை நல்லா பார்த்து வச்சுங்க. பப்ளிக் கூட கேட்க வாய்ப்பு நல்லா படித்து வச்சுருங்க. 44 வந்து பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களுக்கும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ஸோ இதுவும் கம்பல்சரி படித்து ஆகணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அல்லது கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுசர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக. 45 பொறுத்தவரைக்கும் குறிப்புகளை கொண்டு மக்கள் பணியை மகேசன் பணி அந்த மாதிரி மகத்தான பணி என்ற தலைப்பில் கற்று எழுதுக. முன்னுரை தமிழகம் தந்த தவப்புதல்வர், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பொது வாழ்வில் தூய்மை, எளிமை, மக்கள் பணியை மகத்தான பணி முடிவரை இதில் பார்த்து வச்சிங்க. அல்லது குறிப்புகளை கொண்டு உழந்தும் உழவை தலை என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை போட்டு உழவு தொழில், உழவர் சிறப்பு, உழவு தொழிலில் இன்றியமையாமை, உழவை மதித்தல், உணவினை வீணாக்காமல் உண்ணுதல், முடிவுரை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பசங்களா. பார்த்தீங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுருங்கப்பா. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ கம்பல்சரி பல மாவட்டத்தில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சு நம்ம சேனல் வீடியோ போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.